இந்த ஸ்லாத்தை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உலகத்தோட மிக மெதுவான விலங்குகளில் இதுவும் ஒன்றா இருக்குது. ஏன் இந்த ஸ்லாத் இவ்வளோ மெதுவாக இருக்குது? காட்டில் வாழக்கூடிய ஒரு விலங்கு வேகமாக இருந்தால் தான் வேட்டை விலங்குகள்கிட்ட தப்பிக்க முடியும். ஆனால் இந்த ஸ்லாத் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக மற்ற விலங்குகள்லாம் பிடிச்சி சாப்பிட்ரும் இல்லையா? இருந்தாலும் ஏன் ஸ்லோவாக இருக்குன்னா இவ்வளோ ஸ்லோவாக இருக்கிறதுனால தான் அது மற்ற விலங்குகள்கிட்ட தப்பிக்குது. எப்படின்னா இப்போ காட்டில் இது அதிகமாக பிடிச்சி சாப்பிடக்கூடிய விலங்குகள் எதுன்னு பார்த்தோம்னா ஹார்பர் ஈகிள், ஜாகுவார் இந்த மாதிரியான விலங்குகள் தான். இந்த விலங்குகளை பொறுத்த வரைக்கும் அது அதோட இரையோடைய மூவ்மெண்ட், அதாவது நகர்வு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ஓகே அங்கே ஒரு இறை போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேகமாக போய் அதை பிடிச்சி சாப்பிடும். ஆனால் நம்ம தலைவன் ரொம்ப ஸ்லோவாக தான் நகருவான். அப்படிங்கிறதுனால இவன் இங்கேருந்து நகர்றான் அப்படிங்கிறதே பெருசாக தெரியாது. ஏன்னா இப்படி தான் அவன் போகிறான். அப்போ பெரிய அளவில் உங்களுக்கு காட்டில் தெரியாதுங்கிறதுனால ரொம்ப சுலபமாக மற்ற விலங்குகள்கிட்ட வந்து அதை தப்பிச்சிருது. ஆனால் அப்படி தப்பிக்கிறதுக்காக அதோட உடம்புல நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. என்னன்னா அது மரங்களோட உச்சியில் தான் அதிகமாக வாழும். அப்போ மரங்களோட உச்சியில் அதிகமாக வாழ்ந்துட்டு அதே நேரத்தில் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா உங்களோட எடை அதிகமாயிரும். அப்போ மரத்தோட உச்சியில் வாழ முடியாது. அந்த எடை தாங்காமல் நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இது ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற மாதிரி தான் அதோட உடம்பை தகவமைச்சிருக்கு. எந்த மாதிரினா இப்போ என்னோட எடைக்கு நான் இந்த எடையை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னாலே எனக்கு 2000 2200 கலோரிகள் வரைக்கும் சாப்பிட வேண்டியிருக்கும். ஆனால் இந்த ஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடும். எந்த அளவுக்குனா ஒரு நாளைக்கு 150 கேலரிஸ்லாம் சாப்பிட்டுச்சுன்னா பெரிய விஷயம். அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடும். எதை சாப்பிடும்னா அந்த மரத்தோட உச்சியில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் இந்த மாதிரியான விஷயங்களை தான் சாப்பிடும். அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை கழிவா வெளியேற்றணும் இல்லையா? அப்படி வெளியேற்றுறத வாரத்துக்கு ஒரே ஒரு முறை தான் வெளியேற்றும். அதுவும் எங்கன்னு பார்த்தோம்னா கஷ்டப்பட்டு மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்து தரையில தான் வெளியேற்றும். அது ஏன்ப்பா? ஏன்னா கீழே இறங்கி வரும்போது ஈஸியாக மற்ற விலங்குகள்கிட்ட மாட்டிக்கல அப்படின்னு நினச்சோன்னா அப்படி மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக தான் கீழே இறங்கி வந்து அது வெளியேற்றுது அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஸ்லாத்தை பற்றின நிறைய டீட்டெயிலான விஷயங்கள், இந்த ஸ்லாத் வந்து மனிதனோட ரொம்ப பெரிய பலசாலிகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து சேனல் லோகோ கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்லாத்தை பற்றி நிறைய முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.